சிக்கன் பாப்கார்ன் பண்ண போகிறோம். அதுக்கு எலும்பில்லாத சிக்கனாக 1/4 கிலோ எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 5 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணாமல் 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது போல் 1-2 பொடிச்சு எடுத்தாச்சு. சிக்கனுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம பொடிச்ச பவுடர், காரம் அதிகம் வேணும்னா அதிக பவுட்ரு போட்டுக்கலாம். இல்லை கம்மியாக தான் காரம் வேணும்னா கம்மியாக கூட அந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம். கலந்தாச்சு. கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் லெமன் புழிஞ்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட தேவையில்லை, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடுறது நல்லது. கலந்து வச்சுருக்கோம். இது இப்படியே போட்டு கூட பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் சிக்கனில் உப்பு ஏறி இருக்காது. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு சிக்கன். சிக்கன் பொரிச்சு எடுக்கிறது என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இது சோள மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். முட்டை 2 எடுத்திருக்கேன். 2-3 முட்டை தேவைப்படும். ஏன்னா கொஞ்சமாக தானே இருக்குது சிக்கன், அதனால் 2-3 முட்டை போது நான் 2 தான் போட்டிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம். சிக்கன் பீஸ் எடுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து மாவில் முக்கி நல்லா மாவை இப்படி உதறி எடுத்துடணும். மாவு இல்லாமல் எப்படி எடுத்துடணும். எடுத்து முட்டையில் முக்கி அடுத்து இதை ப்ரெட்டில் போட்டு எடுக்கணும். இது போல் எடுத்து இதை எண்ணெயில் போடணும். இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் கறி வேகும். நம்ம எப்படி சில்லி பொரிச்சு எடுப்போமோ அது போல் பொரிச்சு எடுக்கலாம். சிம்மில் இல்லைன்னா கறிக்கு போயிடும். ஆனால் கறி மட்டும் வேகாமல் இருக்கும். சிம்மில் வச்சு செஞ்சால் தான் கறி உள்ளே வேகும். அதனால் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பொரிச்சு எடுக்கணும். இப்போ பொரிச்சாச்சு, எடுத்துடலாம். கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது போல் சிக்கன் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.